ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ வரைக்குமே கருவேப்பிலையை நம்ம ஹேர் ஆயிலாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சமையலுக்கும் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம கருவேப்பிலையை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஹேர் டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போல்லாம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ஒயிட் ஹேர் பிரச்சனை இருக்குங்க. இந்த பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஒரு ஹேர் டை நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. எந்தவித கெமிக்கலும் பயன்படுத்தாமல் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நேச்சுரலாக ஒயிட் ஹேரை எப்படி பிளாக் ஹேராக மாற்றுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெமெடிக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்படுறது என்னென்னா கருவேப்பிலைங்க. இந்த கருவேப்பிலையை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வெயிலில் 1 மணி நேரத்துக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. 1 மணி நேரம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இது நம்ம இந்த மாதிரி நல்லா உருவி எடுத்துக்கலாம். நீங்கள் உருவி எடுத்துட்டும் நீங்கள் காய வச்சுக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து காய வச்சு எடுத்தால் தான் நமக்கு தூசி எதுவும் இல்லாமல் இருக்குங்க. கருவேப்பிலை நம்மளோட முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதை நீங்கள் பொடியாக தயார் பண்ணி சாதத்தில் 1 ஸ்பூன் போட்டு அதில் கொஞ்சம் நெய் சேர்த்து கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஹேர் ஃபால்ங்கிற பிரச்சனையே இருக்காதுங்க. முடி உதிர்வதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணி முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக வளர வைக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கையளவுக்கு வந்திருக்குங்க. இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலைக்கு தாராளமாக வருங்க. உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக கூட எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு ஒயிட் ஹேர் பிரச்சனை இருக்கும் இல்லையா, இந்த வெள்ளை முடி வராமல் இருக்கிறதுக்கும் இந்த கருவேப்பிலை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அடுத்ததாக உங்கள் வீட்டில் கத்தாழை செடி வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இலை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா எல்லோ கலரில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளூயிட் மாதிரி வடியுங்க. இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கத்தாழையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை கட் பண்ணிக்கலாங்க. இந்த கத்தாழையோட 2 பக்கத்துலேயும் இந்த மாதிரி முள் மாதிரி இருக்கும். அதை கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கத்தாழை செடி உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா கவலையப்படாதீங்க. மார்க்கெட்டில் விற்கக்கூடிய ஆலோவேரா ஜெல் நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா அதை கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக இந்த ஓரத்தில் இருக்க முள்ளை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த கத்தாழையோட அடிப்பக்கத்தில் இருக்கிற அந்த தோலை இது போல் நீங்கள் சீவி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதுக்கு சென்டரில் இருக்கிற அந்த ஜெல்லு தான் நமக்கு தேவைங்க. இது நம்ம கத்தியை வச்சு அப்படியே சுரண்டி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி கத்தியை வச்சு அப்படியே சுரண்டி எடுத்துருங்க. நம்மளோட ஹேர் நல்ல சாஃப்டாக சில்கியாக இருக்கிறதுக்காக தான் நம்ம இதில் ஆலோவேரா ஜெல் சேர்க்க போகிறோங்க. அது மட்டும் இல்லாமல் பொடுகு பிரச்சனைக்கும் இந்த ஆலோவேரா ஜெல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. முடி உதிர்வதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணி முடி நல்லா அடர்த்தியாக வளர வைக்கிறதுக்கும் இந்த ஆலோவேரா ஜெல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நமக்கு இந்த ஆலோவேரா ஜெல்லில் 1 ஸ்பூன் அளவுக்கு தான் தேவைப்படுங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி அடுப்பை நல்லா குறைவான தீயில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக குறைவான தீயில் தான் வைக்கணுங்க. இப்போ அடுத்ததாக இரும்பு கடாய் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. அல்லது நீங்கள் அடிகனமான ஏதாவது ஒரு கடாய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. அடுப்பு நல்லா குறைவான தீயிலே வச்சுட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இது 2 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு ரெடி ஆயிரும். இது பார்த்திங்கன்னா கலர்லாம் சேஞ்ச் ஆகாதுங்க. ஸோ நமக்கு பார்க்கும்போது தெரியாது, ப்ரௌன் கலரில் அந்த மாதிரியெல்லாம் சேஞ்ச் ஆகாது. ஆனால் இதிலிருந்து நல்ல ஒரு வாசனை வருங்க. அந்த மாதிரி நல்ல வாசனை வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். 2 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு இது நல்லா வறுப்பட்டு நல்ல வாசனை வந்துடுங்க. நல்ல வாசனை வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. இப்போது அடுத்ததாக இதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலையை சேர்த்துட்டு அடுப்பை நல்லா குறைவான தீயிலேயே வச்சுட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கடாய் நல்லா சூடாகவே இருக்கிறதுனால நமக்கு சீக்கிரமாகவே இது நல்லா வறுபட்டுரும். நல்லா வறுத்து எடுக்கும்போது நமக்கு இது நல்ல கருப்பு கலரில் சேஞ்ச் ஆகுங்க. நல்லா கருக விட்டுருங்க. நல்லா கருப்பு கலரில் வர்ற வரைக்குமே நம்ம இதை நல்லா வறுத்து எடுக்கணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கருப்பாக ஆரம்பிச்சிருக்கு. இன்னுமே நமக்கு இந்த எல்லா இலையுமே நல்ல பிளாக் கலரில் மாறணுங்க. நல்லா கருக விட்டுருங்க.
நமக்கு 5-10 நிமிஷத்துக்குள்ளேயே இது வந்து நல்ல பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து இது நல்ல கருகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்ல பிளாக் கலரில் சேஞ்ச் ஆனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கருஞ்சீரகம் வறுத்தெடுத்து சேர்த்துருக்கோம் இல்லையா, அதே பிளேட்டில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் கருஞ்சீரகமும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க, அப்படியே நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. இதை நீங்கள் வடிகட்டி மூலமாக ஃபில்டர் பண்ணி எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து ஃபில்டர் பண்ணலை, அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன். அப்படியேயும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்குள்ளே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல்லை வந்து சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு அடுத்ததாக இதில் நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் எண்ணெய் வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கங்க. இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து இதை நம்ம ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம், ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்ததாக நம்ம வந்து இன்னொரு 1 ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். டோட்டலாக 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நம்ம சேர்க்கணுங்க. ஃபஸ்ட்டு வந்து மிக்சியில் அரைக்கிறப்ப 1 ஸ்பூன் சேர்த்தோம் இல்லையா, இப்போ வந்து இன்னொரு 1 ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ஹேர் டை வந்து ரெடி ஆயிரும். இதை நீங்கள் குளிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை வந்து கையில் கொஞ்சமாக எடுத்து உங்கள் முடியோட வேர்க்கால்களில் படுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு ஹேர் ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நல்ல ஒரு மைல்டான ஷாம்பு அல்லது சீகக்காய் பயன்படுத்தி நீங்கள் வந்து தலைக்கு குளிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு 2 தடவையாவது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி ஹேருக்கு அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. முடி உதிர்வதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணி முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக வளர வைக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெள்ளை முடியை கருப்பாக மாற்றுறதுக்கும் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. தவறாமல் வாரத்துக்கு 2 தடவையாவது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ரெடி பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி 1 மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு குட் ரிசல்ட் கிடைக்குங்க. சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.